அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரா அல்-பக்ரா 74 முதல் 76 வரை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله وما الله بغافل عما تعملون أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلا بعضهم إلى بعض قالوا أتحدثونهم بما فتح الله عليكم ليحاجوكم به عند ربكم أفلا تعقلون. அப்பால் உங்களுடைய இதயங்கள் இதற்கு பின்னும் கல் நெஞ்சாகி கடினமாகிவிட்டன. அவை கற்பாறையைப் போல் அல்லது இறுக்கத்தால் அதைவிட மிக கடினமாக இருக்கின்றன. ஏனென்றால் கற்பாறையிலும் அதிலிருந்து தானாக ஆறுகள் வெடித்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருப்பவைகளும் உண்டு. நிச்சயமாக அதில் விரிசல் ஏற்பட்டு பின்னர் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. நிச்சயமாக அதில் அல்லாஹ்வின் பயத்தால் உருண்டு கீழே விழக்கூடியதும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி பராமுகமானவன் அல்ல. விசுவாசம் கொண்டோரே, உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் விசுவாசம் கொள்வார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து ஆசை வைக்கின்றீர்களா? மேலும் திட்டமாக அவர்களில் ஒரு சாரார் அல்லாஹுடைய வசனங்களை கேட்பவர்களாக இருந்தனர். பின்னர் அதை விளங்கிய பிறகும் அவர்கள் அறிந்தவர்களாகவே அதை மாற்றிவிடுகின்றனர். மேலும் அவர்கள் விசுவாசம் கொண்டோரை சந்தித்தால் நாங்கள் உங்கள் நபியை விசுவாசிக்கிறோம் என கூறுகின்றார்கள். மேலும் அவர்களில் சிலருடன் தனித்து விடும் போது உங்கள் இரட்சகனிடத்தில் அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்க்கிப்பதற்காக உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்து வெளிப்படுத்தி காட்டியிருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா என்று கூறுகின்றனர். இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள்.